வணக்கம். சினி மினி பாசமலர் நடிகர் தலம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். 1961ஆம் ஆண்டு திரைக்கு வந்த படம் அது. அந்த திரைப்படத்திற்கு மிகவும் அருமையாக வசனங்களை எழுதியிருந்தவர் ஆரூர் தாஸ். ஆரூர் தாஸ் பாசமலர் படத்தில் வசனம் எழுதுறதுக்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா, அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆரூர் தாஸ் முதல்ல கதை வசனம் எழுதின திரைப்படம் வாழ வைத்த தெய்வம். ஜெமினி கணேசன் கதாநாயகனாக நடித்த அந்த திரைப்படத்தில் சரோஜா தேவி கதாநாயகியாக நடித்தார். அந்த திரைப்படத்தை தயாரித்த பட நிறுவனம் தேவர் ஃபிலிம்ஸ். அந்த திரைப்படம் திரைக்கு வெற்றிகரமாக ஓடியது. ஜெமினி கணேசன் அப்போவே ஆரூர் தாஸுக்கு நல்ல பழக்கம், சாவித்திரியும் நல்ல பழக்கம். இன்னும் சொல்ல போனால் ஜெமினி கணேசனை அண்ணன் அப்படின்னு சொல்லி ஆரூர் தாஸ் கூப்பிடுவார், சாவித்திரியை அண்ணின்னு கூப்பிடுவார். அந்த அளவுக்கு குடும்ப நண்பர் அப்படின்னு வச்சுங்களேன். அவங்க வீட்டுக்கே போய் அவங்ககிட்ட எது வேணாலும் பேசிக்கிட்டு இருப்பார், சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பாசமலர் படத்தில் சிவாஜி சார் கதாநாயகனாக நடித்து அந்த படம் தயாரிப்பில் இருக்குது, இன்னும் படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு இருக்கிற ஜெமினி கணேசன் சாவித்திரி ரெண்டு பேருமே அந்த படத்தில் கமிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாவித்திரி சிவாஜி சார் கூட தங்கச்சியார் நடித்தாங்கல்ல, சாவித்திரியினுடைய ஜோடியாக ஜெமினி கணேசன் நடித்தார் அந்த திரைப்படத்தில். அவங்க ரெண்டு பேரும் கமிட் பண்ணியாச்சு. அப்போ அந்த படத்துக்கு யார் வசனம் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, ஜெமினி கணேசனும் சாவித்திரியும். ஆரூர் தாஸ் குடும்ப கதைகளுக்கு அருமையாக எழுதக்கூடியவர். எப்படியாவது ஆரூர் தாஸை அந்த யூனிட்டுக்குள்ளே நுழைச்சி பாசமலர் படத்துக்கு வசனம் எழுத வச்சா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அந்த திரைப்படத்துக்கு கதை எழுதுனது கேபி கொட்டாரக்கரா. இப்போ உரையாடல் எழுதணும், ஆரூர் தாஸை எப்படி அந்த யூனிட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாவித்திரி பீம்சிங்கை ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்து அப்படின்னு வரும்போது பீம்சிங்கிட்ட சாவித்திரி சொல்கிறாங்க, இது மாதிரி ஆரூர் தாஸ்னு ஒருத்தர் வெரி குட் ரைட்டர், வாழ வைத்த தெய்வம் படத்துக்கு அவர் ஏற்கனவே எழுதியிருக்காரு, எங்களுக்கெல்லாம் நல்ல பழக்கமானவர், அவரை பாசமலர் படத்துக்கு வசனம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சாவித்திரி பீம்சிங்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ பீம்சிங் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் டயலாக் ரைட்டர் கமிட் ஆகலை, ஆனால் இந்த விஷயத்தை நான் மட்டுமே டிசைட் பண்ண முடியாது, இது சிவாஜி டிசைட் பண்ண வேண்டிய மேட்ரு, சிவாஜிகிட்ட இது விஷயமா நீங்கள் பேசி பாருங்கள் அப்படின்னோடனே நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி நான் அவர்கிட்ட பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஜெமினி கணேசன்ட்ட சொல்லி எப்படியாவது நீங்கள் அவர்கிட்ட பேசி ஆரூர் தாஸை எப்படியாவது யூனிட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பிறகு ஒரு சில நாட்களுக்கு பிறகு சாவித்திரி கேட்குறாங்க, நீங்கள் சிவாஜிகிட்ட இது விஷயமா பேசிட்டீங்களா அப்படின்னு. இல்லை பேசினேன், ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னேன், ஆனால் புது ஆளுன்னு சொல்லி சொல்கிறையே அப்படின்னு சொல்லி இழுத்தான் அப்படின்னு சொல்லி சிவாஜி சாரை பற்றி சிரிச்சுக்கிட்டே ஜெமினி கணேசன் சொல்லியிருக்காரு. இப்போ ஆரூர் தாஸ்ட்டை சொல்லி நீங்கள் ஏன் போய் ட்ரை பண்ணக்கூடாதா, அங்கேயே போய் சிவாஜிகிட்டே போய் வாய்ப்பு கேட்கக்கூடாதா அப்படின்னு வரும்போது ஆரூர் தாஸ் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் பெரிய இடம், ஏன்னா பெரிய இடம் சிவாஜி மிகப்பெரிய நடிகர், பீம்சிங் மிகப்பெரிய டைரக்டர், அந்த மாதிரி இடத்துக்கு நான் போய் கேட்டு நான் நினச்ச மதிப்பு மரியாதை எனக்கு கிடைக்காம அவமரியாதை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு அதை தாங்கிக்கிறது முடியாது. அதனால தான் நான் யோசிக்கிறேன், எனக்கு இந்த டப்பிங் படங்கள் வரிசையாக எழுதிட்டு இருக்கேன், தேவர் மீன்ஸ் படம் எனக்கு கைவசம் இருக்குது, இதே போதும், எதுக்காக பெரிய இடத்துல போய் ஏதாவது தேவையில்லாத ஒரு இன்சல்ட்டிங் அப்படின்ற மாதிரி ஏதாவது கிடைச்சிருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் தயங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அப்போ சாவித்திரி சொன்னாங்களே, என்ன இப்படி பேசிக்கிட்டு இருந்தா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினி கணேசன்ட்ட சொல்லி இவரை கூப்பிட்டு போய் சிவாஜி சார்ட்டே நேரடியாக அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு. உடனே ஜெமினி இப்போ ஒரு விஷயம் பாருங்க, இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி நடந்துருப்பாருங்க. ஆரூர் தாஸுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறதுக்காக மிகப்பெரிய நடிகரான ஜெமினி கணேசன் முயற்சி செய்து தீவிரமாக அப்படின்னா சும்மா சாதாரண மேட்டர் கிடையாதுங்க. இதெல்லாம் ஜெமினி கணேசன் உண்மையாகவே இன்றைக்கி இல்லை அப்படி நினச்சி பார்க்கும்போது ஜெமினி கணேசன் எந்த அளவிற்கு மிக உயர்ந்த மனிதராக இருந்திருக்கிறார் அப்படின்றத நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். ஜெமினி கணேசன் உடனே சிவாஜி ஃபிலிம்ஸுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி சிவாஜி எங்கே இருக்காப்புல அப்படின்னோடனே அவங்க நெப்டியூன் ஸ்டுடியோ அடையார் அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, அங்கே போங்க, அவர் அங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆரூர் தாஸை ஜெமினி கணேசனே கையோடு கூப்பிட்டு போயிருக்காரு. சிவாஜி சார் மத்தியானத்தில் சாப்பிட்டுட்டு வாசலில் உட்காந்துட்டு மேக்கப் ரூம் வெளியே உட்காந்துட்டு சிவாஜி சார் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு. இவங்க போகிறாங்க, போன உடனே சிவாஜி சார் வடா அப்படின்னு ஜெமினி கணேசனை பார்த்து, என்ன இதில் சுவாரஸ்யமான ஒரு மேட்டர்னா, சிவாஜியை விட ஜெமினி கணேசன் 8 வயசு மூத்தவர், சிவாஜி சார் 8 வயசு ஜெமினி கணேசன் இளையவர் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். 1920 பிறந்திருக்காரு ஜெமினி கணேசன், சிவாஜி சார் 1928.
1928 8 வருஷம் கழித்து சிவாஜி பிறந்திருக்காரு. ஆனால் ஜெமினி கணேசன் பார்த்தோன்னே வாடா எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லி சிவாஜி, இவன் யாருன்னு நான் சொன்னேன்ல, ஆரூர் தாஸ்ன்னு சொல்லி சொன்னேன்ல, படத்துக்கு கதையெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி, நல்ல திறமையான பையன் அப்படின்னு சொன்னேன்ல, அதான் உங்கள்கிட்ட வந்து நேரடியாக அறிமுகப்படுத்தலாம்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. நீ எந்த ஊருடா அப்படின்னு சிவாஜி எடுத்த உடனே, இது மாதிரி திருவாரூர்னு. திருவாரூரா, நம்ம ஜில்லாக்கார பயலா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன பண்ணுற அப்படி இப்படின்னு அந்த விஷயத்தெல்லாம் கேட்டிருக்காரு. கேட்டுட்டு சிவாஜி என்ன சொல்லியிருக்காரு, இந்த யூனிட்டு பெரிய யூனிட், நான் நடிக்கிறேன், இவன் நடிக்கிறான், சாவித்ரி நடிக்கிறாப்புல, படத்தினுடைய டைரக்டரு பீம்சிங், மியூசிக் பண்ணுறது விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாட்டு எழுதுறது கண்ணதாசன், பெரிய யூனிட்டு, பெரிய டீம். இந்த டீமில் எழுதுறதுனா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி சிவாஜி சார் ஆருதாஸ்கிட்ட சொல்கிறார். ஆருதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏற்கனவே வந்து தஞ்சையில் இருக்கக்கூடிய கரந்தை தமிழ்ச்சங்க கல்லூரி, அதில் வந்து நான் புலவர் பட்டம் வாங்கின ஆள். நான் வந்து மனசுக்குள்ளே நினச்சதே வந்து சினிமா ஃபீல்டுக்கு வந்து கதைவசனம் எழுதணும் அப்படின்றதெல்லாம் நினைக்கல. நான் வந்து பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராகணும்னு சொல்லி நினச்சி, மாணவர்களுக்கு பாடம் நடத்தணும்னு நினச்சி லைஃப்பில் வந்து அந்த படிப்பை நான் படித்தேன். கும்பகோணத்துக்கு போக வேண்டிய ஆள் தப்பி தவறி கோடம்பாக்கத்துக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டைலில் ஆருதாஸ் சொல்லியிருக்காரு. சிவாஜி சார் அதை நல்லா ரசித்து கேட்டிருக்காரு. அதுக்கு பிறகு இவருடைய திறமை என்ன அப்படின்ற போது பேசிகிட்டு இருக்கும்போது தெரியுமில்ல, இவர் திருக்குறளில் இருந்தெல்லாம் பல மேட்டர்கள்லாம் சொல்லி, பல இலக்கிய விஷயங்களை எல்லாம் அப்படி போகிற போக்கில் அவுத்து விட்டுன்னு இருக்கல, அந்த பேட்டர்னில் சிவாஜி சார்கிட்ட சொல்லி அப்படின்னோடனே சிவாஜி சாருக்கு ஆருதாஸ் வந்து ஒரு டேலண்டட் மேன் தான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே பற்றுச்சு. அப்போ வந்து சிவாஜி சார்கிட்ட ஆருதாஸ் சொல்லியிருக்காரு, நீங்கள் சொன்னீங்க பெரிய யூனிட் அப்படின்லாம் சொன்னீங்க, பெரிய யூனிட் தான் இல்லைன்னு சொல்ல, எனக்கு மட்டும் இந்த வாய்ப்பை கொடுத்து பாருங்கள், ஒரு அடி அடித்து விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஆருதாஸ் சொல்லியிருக்காரு. ஜெமினி கணேசன்ட்ட சிவாஜி சார் சொல்லியிருக்காரு, நேராக சிவாஜி ஃபிலிம்ஸ்க்கு போ, தம்பிக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், தம்பிக்கிட்ட போய் அறிமுகப்படுத்தி இது மாதிரி இந்த படத்துக்கு வசனம் எழுதுறதுக்கு இவனை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி தம்பிகிட்ட சொல்லிடுங்க, நான் தம்பிகிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன், உடனே கையோடு இவனுக்கு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துரு தம்பிக்கிட்ட இந்த படத்துக்கு அப்படின்னு சொன்னே. ஆருதாஸ் வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு நெகிழ்ந்து போய் சிவாஜியை பார்த்து சொல்லியிருக்காரு, நல்லா எழுது, அந்த படத்தில் நல்லா எழுதுனீங்கன்னா உனக்கு நல்ல பேர் கிடைக்கும், அருமையான கதை, உனக்கு மிகச்சிறந்த உயர்வு இந்த திரைப்படத்தின் மூலம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சிவாஜி சொன்னாராம். அதுபோல் ஒன்று சொன்னியே, பெரிய யூனிட்டு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட வாய்ப்பு எனக்கு கொடுங்க, நான் வந்து அப்படியே அடித்து விடுறேன்னு சொன்னல, அடிச்செல்லாம் விட வேண்டாம், நல்லா வசனத்தை எழுது, அது போதும் அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் சொல்லியிருக்காரு. இதுதான் ஆருதாஸ் பாசமலர் திரைப்படத்தினுடைய வசனகர்த்தாவாக ஆனதற்கு பின்னால் நடைபெற்ற சுவாரஸ்யமான சம்பவங்கள். ஆருதாசனுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு ஜெமினி கணேசன் ஒரு மூல காரணமாக இருந்து அவரை ஊக்குவித்து வாழ்க்கையில் உயர்வு கிடைப்பதற்கு மூல காரணமாக இருந்திருக்கிறார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த விஷயத்தை இங்கு நான் கூறுகிறேன்.